ரயில்வேயில் தமிழர்கள் தடம் பதிப்போம் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ரயில்வே தேர்வுகளான ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள், அரபி என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், இந்த அரபி குரூப் டி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும். அதாவது கடந்த ஆண்டு 2024 நடந்த ஏஎல்பி, எஸ்ஐ, ஜேஇ போன்ற தேர்வுகள், டெக்னீஷியன் இது அனைத்துமே பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஷிஃப்ட் வைஸ் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஏஎல்பி ஃபர்ஸ்ட் போய்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தேர்வும் நம்ம மேக்ஸ், ரீசனிங் அதே மாதிரி ஜிகேவும் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏஎல்பி தேர்வுல நவம்பர் 29 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. 20 கொஸ்டின் எந்தெந்த தலைப்பு கீழ் கேட்கறான்னு பாருங்க. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கொஞ்சம் மாறுதலோட ஷிஃப்ட் கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும். இதை விட மூலியம் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அட்மிஷன் வந்து பார்த்தோன்னா இந்த 2025 ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். பிப்ரவரி 6லேருந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது நம்முடைய தமிழா அகாடமி அப்ளிகேஷனில் பண்ணுறோம். இதை நீங்கள் பே பண்ணிட்டு ஓகே தமிழ் அகாடமி அப்ளிகேஷனில் பே பண்ணிட்டு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டு வீடியோ கிளாஸ் வரும், லைவ் சிபிடி மோக் டெஸ்ட் இருக்குது, லைவ் மாடல் டிஸ்கஷன் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு கரண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சுவாங்க. விருப்பம் உள்ளவங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே ஒரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறவங்க நீங்கள் ஆன்லைனில் போய் அதாவது அப்ளிகேஷனில் போய் தான் ஃபீஸ் பே பண்ணி அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேலாம். அதே புக்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் தனிப்பட்டு இந்த நம்பர் தொடர்பு கொண்டே நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தம் 7 புக்ஸ் வரும். இதன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 மட்டும்தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2 இலக்க எண் மற்றும் அதன் இலக்கங்களை தலைகீழான ரிவர்ஸ் ஓகே திருப்பி போடுறதான் தலைகீழன்னு சொல்றாங்க. மாற்றி அமைப்பதன் மூலம் பெறப்படும் எண் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 99. அவ்வெண்களின் இலக்கங்கள் இடையில் வித்தியாசம் எவ்வளோ 9 எனில் அந்த 2 இலக்க எண் என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது ஒரு இரட்டை இலக்க எண் எடுக்கிறீங்க, அதாவது 2 இலக்க எண் எடுக்கிறோம். அந்த இலக்கங்களை இடமாற்றி அமைச்சு வரக்கூடிய நம்பரையும் அந்த பழைய எண்ணையும் கூட்டினா 99 வரணும். இலக்கங்கள் இடையே வித்தியாசம் எவ்வளோ வரணும்? 7 வரணும். ஓகே, இப்போ இலக்கங்களுக்கு இடையே வித்தியாசம் எவ்வளோ? 7. இப்போ வித்தியாசம் எவ்வளோன்னு பார்ப்போம். 8க்கு 1 வித்தியாசம் எவ்வளோ? 7. 9க்கு 2 வித்தியாசம் எவ்வளோ? 7. இங்க 9 2 வித்தியாசம் எவ்வளோ? 7. இங்க 1க்கு 1 வித்தியாசம் எவ்வளோ? 8. அப்ப எனக்கு இந்த நம்பர் எனக்கு வராது. ஏன்னா இலக்கங்கள் வித்தியாசம் 7 தானே வரணும். அப்ப இந்த 3 ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் 81. இதை திருப்பி போட்ட எவ்வளோ வரும்? 18. கூட்டின எவ்வளோ வரும்? 99 வருதுங்களா? அப்ப ஒரு எண்ணை எடுத்து அதை திருப்பி போட்டு கூட்டணி எவ்வளோ வரணும்? 99 வரணும். வருதா? வருது. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? 89 தான் கரெக்ட். இப்ப வேணும் இன்னொரு ஆப்ஷன் பாருங்க. 29 திருப்பி போட்டா 92. கூட்டின வரும் இங்க 1 இங்க கூட்டினா 12. அப்ப இது வருமா? வராது. ஓகேங்களா? இது மாதிரி 2 ஆப்ஷனும் எனக்கு வராது. அப்ப ஆன்சர் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. பி என்பவர் Q என்பவரை விட 30% அதிக திறன் கொண்டவர். P மட்டும் 23 நாட்களில் செய்யக்கூடிய ஒரு வேலையை அவள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து செய்தால் அந்த வேலையை முடிக்க எவ்வளவு காலம் எடுப்பார்கள்? ஓகே, இப்ப யாரா இருக்காங்கன்னா பி இருக்காங்க, Q இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க? 30% அதிக திறன் உடையவர் யாரு? பி தான் அதிக திறன் உடையவர். ஓகேவா? இங்க யார் அதிகமான திறமையா இருக்கலாம் அவங்க மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 100% வச்சுக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ? 100%. ஓகே, சதவீதம் கொடுத்துருக்கனால என்ன பண்ணும்? திறமையான மதிப்பு 100%. அப்ப இந்த 30% யாரோட கூட்டணும்? இன்னொரு ஆள் இருப்பாங்களா அவங்களுக்கு தான் கூட்ட போறோம். அப்ப இந்த 30 எங்க போட போறேன்? 100ஓட கூட்டி போட்டுக்குவேன், அவ்வளவுதான். அப்ப Q எவ்வளவு வரும்? 130%. ஓகேவா? அப்ப இந்த 30% அதிகம் எங்க பண்ண போறோம்? Qக்கு நான் கூட்டிக்குவேன். 130 கூட்டினா 130. அப்ப B வந்து 100%, Q வந்து எனக்கு எவ்வளோ? 130%. அடுத்து B வந்து எனக்கு எவ்வளோ? 23 நாள்லாம். அப்ப B வந்து வேலை 23 நாள்ல முடிச்சாருன்னா Q வந்து எத்தனை நாள் முடிப்பாருன்னு பாருங்க. ஏன்னா 100% 23. அப்ப 130% எவ்வளவு வரும்? அப்ப பாருங்க. அப்ப 100% 23னா அப்ப 10% 2.3. அப்ப 2.3. அப்ப இங்க 130% எவ்வளவு வரும் பாருங்க. அப்ப 10% 2.3 130% வரும் பாத்தீங்கன்னா 29.9 வரும். 29.9. ஏன் அப்படின்னா 10% 2.3 30% வரும் 6.9. ஓகேங்களா? அப்ப 130 சாரி 23ல 6.9 கூட்டல் வரும் 29.9. அப்ப இந்த 29.9 எப்படி வச்சுக்கலாம்? 30 நாள் வச்சுக்கலாம். கான்செப்ட் பி வந்து 23, Q வந்து எவ்வளோ? 30. அப்ப பி 23, Q வந்து எவ்வளோ? 30. இப்ப B plus Q 2 பேர் சேர்ந்து சேர்ந்து கொஸ்டின் கேட்றாங்க. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணுவோம்? மேல பெருக்கும். 23 30 பேர் கீழே என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே கூட்டணும். கூட்டல் எவ்வளோ வரும்? 53. இப்ப 23 × 30 பெருக்கின எவ்வளோ வரும்? 690 வகுத்தல் 53.
இப்போ இதை அடிங்க. ஓர் 53 53, 69ல் ஓர் 53 53, மீதி எவ்வளோ 16, பின்னாடி ஒரு 0. அப்போ 106ல் எத்தனை 53 இருக்கும்? 3 53 159. அப்போ நியரஸ்டா எவ்வளோ வருது? 13 நாட்கள் வர மாதிரி இருக்கு. அப்போ 13 நாட்கள் ஒட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க தான் இருக்கு? இங்க மட்டும்தான் எனக்கு இருக்குது. அப்போ ஆன்சர் எவ்வளவு தான் வரும்? தோராயமா 13 நாட்கள் எனக்கு வரும். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 5% மீதம் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1280 மீதான தனி வட்டி என்னது? ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். தனி வட்டின ஃபார்முலா அது SS = BNR/100. இங்க அசல் எவ்வளோ? 1280. காலம் எவ்வளோ? 3 ஆண்டுகள். வட்டி எவ்வளோ? 5% வகுத்தல் 100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஓர் 5 5, ஈர் 5 10, ஓர் 2 இங்க அடிச்சா 6 2 12, 4 2 8. அப்போ 64 இன்ட்டு 3 எவ்வளோ வரும்? 192. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 192. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நேர்மையற்ற டீலர் அடக்க விலைக்கு பொருட்களை விற்பதாக கூறுகிறார். ஆனால் 1 கிலோவிற்கு பதிலாக 900 கிராம் தான் பயன்படுத்துகிறார். தவறான எடையை பயன்படுத்த எண்ணில் அவரது லாப சதவீதம் எவ்வளவு? ஓகேங்களா, அவர் என்ன பண்றாரு? 900 கிராம் தான் பயன்படுத்துறாரு. ஆனா அவர் என்னன்னு சொல்றாரு? நான் 1 கிலோ விற்கிறேன்னு 1 கிலோ இன்னைக்கு எவ்வளோ? 1000 கிராம். ஓகேங்களா, அப்ப அவருடைய இது பாத்தீங்கன்னா 900 கிராம் தான். அப்ப அவருக்கு எவ்வளவு கிடைக்குது லாபம்? 100 கிராம் லாபமா? 100 கிராம் லாபம் வகுத்தல் அவருடைய பேஸ் எவ்வளோ? 900. அப்ப 900 கீழே போட்டுக்கோங்க. இன்ட்டு 100. ஓகேவா, அப்ப இங்க 2 ஜீரோவுக்கு இங்க 2 ஜீரோ. அப்ப 100/9. 100 எத்தனை 9 இருக்கு? 11 9 99, மீதி 1 வகுத்தல் 9. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 11 1/9. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் மூலை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் சுற்றளவை காண்க. ஓகே, அப்ப சாய் சதுரம் மூலை விட்டம் இருக்கும், 2 மூலை விட்டம் இருக்க போகுது. ஓகே, ஒரு மூலை விட்டம் இங்க எவ்வளோ? 8. அப்ப இதோட மொத்த மதிப்பு எனக்கு 8னா இங்க எவ்வளவு இருக்கும்? இங்க 4 இங்க 4. ஓகேவா, அதே மாதிரி இந்த மொத்த மதிப்பு எனக்கு எவ்வளோ? 6. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? இங்கிட்டு 3 இங்கிட்டு 3. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப இதை மட்டும் பாருங்க. இது 4 இது 3. அப்ப இதோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? அப்ப கர்ணம் கண்டுபிடிப்போமா? கர்ணம் எப்படி கண்டுபிடிப்போம்? 4 ஸ்கொயர் பண்ணுவோம், 3 ஸ்கொயர் பண்ணுவோம், கூட்டிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்ப 16 + 9 கூட்டினா 25 வெளியே எடுத்த எவ்வளோ வரும்? 5. அப்ப இதுக்கான மதிப்பு எவ்வளோ? 5. அப்ப இங்க 5னா சாய் சதுரம் தானே. அப்ப இங்க 5 இங்கே 5 இங்கே 5. அப்ப சுற்றளவு என்ன பண்ணும்? 4 பக்கம் கூட்டணும். கூட்டானுக்கு எவ்வளோ வரும்? 20. அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும்? 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 310 208 மற்றும் 180 ஆகிய எண்களுக்கான மீ போவா கச்சிசியப் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 310 208 180 எதால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். 4 2 மீதி 1 11ல் 5 10ல் 5. அடுத்து 1 0 4 இங்க 9 0. 155 104 90 அடிக்க முடியுமா? 5ஆல போனா 4 அடி 104 அடிக்க முடியாது. அடுத்து 2ஆல போச்சா 155 அடிக்க முடியாது. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் அடிக்காம போயிட்டே இருக்கும். அப்போ இதுமாதிரி அடிக்கவே முடியாது. அப்போ ஆன்சர் என்ன ஒரு கச்சிசியம்? 2 தான் எனக்கு வரும். அப்போ கச்சிசியம் மதிப்பு எவ்வளோ? 2. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 8 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் 10 நாளும் ஒரு சுவரை கட்டி முடிக்க முடியும். அதே சுவரை 6 ஆண்கள் 8 பெண்கள் 14 நாட்கள் கட்ட முடியும் எனில் 2 பெண்கள் மற்றும் 1 ஆண் சேர்ந்து அதை கட்ட எத்தனை நாட்கள் எனக்கு தேவைப்படும்? இதுதான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தா ஃபுல்லாக கொடுத்துறாங்களா? இது ரெண்டுமே வச்சு நான் கம்பேரிசன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆண்கள் மட்டும் பாருங்க. இங்க 8 ஆண்கள். அப்ப 8 ஆண்கள் எத்தனை நாள்? 10 நாளா? இப்ப பெருக்கினா எவ்வளவு வரும்? 8 × 10 80. அப்ப 80 ஆண்கள். அதே மாதிரி இங்க 6 ஆண்கள் 14 நாள். அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்கள் நாட்கள் மட்டும் தான் இருக்கு. இங்க 8 10 பேருக்குனா 80. இங்க 6 14 பேருக்குனா 84. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? 4 ஆண்கள். ஓகே, அதே மாதிரி பெண்கள் இங்க 12 இங்க 10 பெருக்கினா எவ்வளோ? 120 பெண்கள். இங்க எத்தனை பெண்கள்? 8. 8 × 14 எவ்வளவு வரும்? 112 பெண்கள். அப்ப இது ரெண்டு டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? 8. அப்ப 8 பெண்கள். அப்ப கான்செப்ட் என்ன? 4 ஆண்களுக்கு நிகரானவங்க என்னது? 8 பெண்கள். இதை அடிச்சோம்னா ஒரு ஆணுக்கு 2 பெண்கள். ஒரு ஆணுக்கு என்ன பண்ணும்? 2 பெண்கள். அதாவது 2 பெண்கள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆண்கள் இங்க செய்வாங்க. அதான் கான்செப்ட். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளதை பாருங்கவே. 8 ஆண்கள் 12 பெண்கள். அப்ப 12 பெண்கள் பதிலா எத்தனை ஆண்கள் வேலைக்கு வைக்கலாம்? 6 ஆண்களை வேலைக்கு வைக்க முடியும். ஏன்னா
2 பெண்ணுக்கு ஒரு ஆண் நிகர வேலை பார்க்கிறார். அப்ப 12 பெண்ணுக்கு 6 ஆண்கள். அப்ப ஆல்ரெடி 8 ஆண்கள், இங்க ஒரு 6 ஆண்கள். மொத்தத்துல ஆச்சு 14 ஆண்கள் 10 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. 14 ஆண்கள் 10 நாள் வேலையை முடிச்சாங்கன்னா, இங்க கேட்கப்பட்ட கொஸ்டின் 2 பெண்கள் ஒரு ஆண் தானே. இந்த ஒரு ஆண் அப்படியே இருக்கட்டும். இந்த 2 பெண்கள் பிறகு ஒரு ஆணை வேலைக்கு வைக்கலாம். ஓகே, 2 பெண்கள் எத்தனை பேர் வைக்க முடியும்? ஒரே ஒரு ஆண் தான் வைக்க முடியும். அப்ப இங்க ஒரு 1, இங்க ஒரு 1. எத்தனை ஆயிடுச்சு? 2 ஆண்கள். அப்ப 2 ஆண்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? அப்ப அடிக்கலாமா? 4 2 7 2 14, 7 × 10 எவ்வளவு வரும்? 70. அப்ப எத்தனை நாள் முடிப்பாங்க? 70 நாள்ல முடிப்பாங்க. நெக்ஸ்ட், 40ல் 80% என்பது 25ல் 4/5 விட எவ்வளவு அதிகம்? ஓகே, இப்ப ரெண்டுமே நான் கம்பேரிசன் பண்ண போறேன். 40ல் 80%. அப்ப 40 × 80%. எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து 4, இங்க எவ்வளோ? 5. 4 5 5, இங்க 8. அப்ப 8 நாங்க 32. அப்ப 40ல் 80% எவ்வளோ? 32. அதே மாதிரி 25ல் 4/5. 4 5 5, 5 25, 5 எவ்வளோ? 20. அப்ப எவ்வளவு எனக்கு அதிகமா இருக்கு? 12 எனக்கு அதிகமா இருக்கு. ஆன்சர் 12. நெக்ஸ்ட், சுருக்குக 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டா 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இங்க என்ன இருக்கு? 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஃபர்ஸ்ட் இதை நான் என்ன சுருக்க போறேன். இப்போ 1 மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்தீங்கன்னா எதோட தலைகிலி? காசோட தலைகிலி தான் சீக்கண்ட் ஸ்கொயர். அப்ப 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இதை என்ன பண்ணுது? சுருக்கணும்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? அதே மாதிரி இதை பாருங்கவே, இது என்ன இருக்கு? 1 மைனஸ் சைன் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டாவா? அப்ப a மைனஸ் பி a பிளஸ் பி என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 1 மைனஸ் சைன் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டா. இங்க என்ன வரும்? ரெண்டுமே பேருக்கு என்ன வரும்? 1 ஸ்கொயர் பண்ணா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன சொல்லலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா நான் சொல்லலாம். ஓகே, என்ன ஃபார்முலா பேஸ் பண்ணி? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு எவ்வளோ? 1. அப்ப இந்த சைன் ஸ்கொயர் பண்ணா மைனஸ் சைன் ஆயிருமா? அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இதுக்கான மதிப்பு எவ்வளோ? காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா எவ்வளோ வரும்? இப்போ 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா டேனோட தலைகீழ் தான் காட்டு. அப்ப இங்க என்ன ஒரு காஸ் பை சைனு. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? அப்ப சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் எவ்வளோ? 1. மேல 1, கீழே என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்ப மூணுமே நேரம் எழுதலாம். மூணுமே பெருக்கல் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது எனக்கு என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 டிவைட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு அடுத்து இதோட மதிப்பு எவ்வளோ? காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இதோட மதிப்பு எவ்வளோ? 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாங்களா? காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல். ஓகேங்களா? இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸ் 1 இங்கிட்டு வந்துருச்சுன்னா, ஓகே, இந்த ஃபார்முலா படி காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 எங்கிட்டு வந்துச்சுன்னா இந்த சைன் ஸ்கொயர் என்ன மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா மாறுமா? ஓகேங்களா? அப்ப இதுக்கான மதிப்பு எனக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வரும். அப்ப மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 பை இங்க என்ன இருக்கு? பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப அடிச்சா எனக்கு என்ன வரும்? மைனஸ் 1 அப்படின்னு எனக்கு வரும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? மைனஸ் 1 தான் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. 6 மீட்டர் அகலமும் அதன் அகலத்தில் 1.44 மடங்கு நீளத்தையும் கொண்ட ஒரு தரவிரிப்பை வாங்குவதற்காக ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. தரவிரிப்பின் விலையானது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ரூபாய் 45 என்ன கொண்டால் முதலில் ஆர்டர் செய்த தரவிரிப்பை விட நீளம் அகலம் முறையே 40% 20% அதிகமாக இருக்கும் மற்றொரு தரவிரிப்பின் விலை எவ்வளவு? ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் நீளம் அகலம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அகலம் எனக்கு எவ்வளவு இருக்கு? 6 மீட்டர் சொல்றாங்க. இதுல 1.4 மடங்கு நீளமா? அப்ப 1.44 இன்ட்டு 6 இதை பெருக்குங்க. பெருக்குன எவ்வளவு வரும்? 24 மீதி 2 26 மீதி 2 8. அப்ப 8.64. இங்க அகலம் எவ்வளோ? 6 மீட்டர். அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க? நீளத்துல 40% கூட்டணும். இங்க எவ்வளவு கூட்டணும்? 25% கூட்டணும்.
அப்ப கூட்டி என்ன பண்ணும், இதோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கலாமா? அப்ப பரப்பளவு ஃபார்ம் என்னது, நீளமின்ட்டாக தானே. அப்ப 8.64, இதுல 40% அதிகமாகுதா, அப்ப 40% அதிகம் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், 140 கண்டுபிடிக்கும். 140%, 140/100 இன்ட்டு அகலம் எவ்வளோ 6 இன்ட்டு அங்க எவ்வளவு கூடுது, 25% கூடுது. அப்ப 125% வகுத்தல் 100 இன்ட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு 45, இதே அப்படியே மொத்தம் பெருக்கும் 45. இப்ப என்ன பண்ணுங்க, அடிங்க. அடிச்சு என்ன வரும் பார்க்கலாம். இங்க 4×5 20, 5×5 25, ஒரு 0 இங்க 7×2 14, I2 10, 4×5 9×5 45, இங்க அடிச்சா 2, இங்க அடிச்சா 3, 4×2 இங்க அடிச்சோம்னா 4.32. ஓகேவா? அப்ப கீழே எதுவுமே இல்லை, மேல அனைத்துமே பெருக்க வேண்டியதான். அப்ப 7×3 21, 5×9 45, இதுக்கப்புறம் 4.32 பெருக்கணும். ஓகேவா? அப்ப 21 45 பெருக்கணும் வரும் 5, இங்க 10, இங்க 4, இங்க எவ்வளவு வரும் 8. அப்ப 5 4 9 945. இங்க எவ்வளவு இருக்கு 4.32, 432 போட்டு பெருக்குங்க. ஓகேங்களா? பெருக்குன்னு எவ்வளவு வரும் பார்க்கலாம். 10, அடுத்து மீதி 1 9, அடுத்து 18, அடுத்து 15, மீதி 1 12 1 13, மீதி 1 27 1 28, அடுத்து 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா செகண்ட் எழுதிக்கிறேன் 1890, அடுத்து 5 3 8 2, அடுத்து 4ஆல் பெருக்கணும் 20, அடுத்து மீதி 2 16 18, மீதி 1 36 1 37. அப்ப 0, இங்க 14, இங்க ஒரு 1, 12, இங்க ஒரு 1, 18, இங்க ஒரு 1, 10, இங்க ஒரு 1 4. அப்ப 2 மணி பாயிண்ட் வச்சா 4082.40. அப்ப ஆன்சருக்கு எது வரும், 4082.40. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், வகுக்கணும். ஓகேவா? -12 வகுத்தல் -6 எனக்கு என்ன வரும், +2. அப்ப -4 +2 ஆன்சருக்கு என்ன வரும், -2. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட், அமித் ஒரு மடிக்கணினி அதன் குறிக்கப்பட்ட விலையில் 25% தள்ளுபடியில் வாங்கினார். அந்த மடிக்கணினிக்கு அவர் 28,500 செலுத்தினார் என்றால் அதன் குறிக்கப்பட்ட விலை என்ன? ஓகேவா? தள்ளுபடிக்கு அப்புறம் தான் ரேட் எவ்வளவு, 28,500. அப்ப எவ்வளவு தள்ளுபடி பண்ணா, 25% தள்ளுபடி பண்ணா. அப்ப என்ன ஆகுது, 75% எவ்வளவு, 28,500 ரூபாய். அப்ப குறித்த விலை எவ்வளவு இருக்கும், 100% வந்திருக்குமா. அப்ப 100% எவ்வளவு வரும், அப்ப 75 28,500னா 100% எனக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன பண்ணும், இதை தலைகீழா போடுங்க. அப்ப 100 வகுத்தல் 75 இன்ட்டு 28,500. அப்ப 3 25 75, 4 25 100, 1 3 3 9 3 27, மீதி 1 15 5, அப்ப 2 0. அப்ப 4 இன்ட்டு 9,500. அப்ப 4 9,000 36,000, 4 500 ஒரு 2, அப்ப 38,000. அப்ப ஆன்சர் வரும் 38,000 வரும். நெக்ஸ்ட், ருச்சியிடம் இருந்த 250 சாக்லேட்டுகளில் 100 சாக்லேட்டுகளை உமேஷ் எடுத்தார். உமேஷ் தனது சாக்லேட்டில் 20% சலகாவுக்கும் 35% மேரிக்கும் கொடுத்தார். பின்னர் ருச்சி தனது மீதி சாக்லேட்டில் 50% உமேஷுக்கு கொடுத்தார் எனில் கடைசியில் உமேஷிடம் மீதமுள்ள சாக்லேட்டுகள் எண்ணிக்கை கண்டறியவும். ஓகே, ஃபர்ஸ்ட் ருச்சி எவ்வளவு சாக்லேட் இருந்துச்சு, 250 இருந்துச்சு. அந்த 250ல என்ன பண்றாரு, 100 சாக்லேட்டை உமேஷ் வந்து எடுத்துட்டாரு. அப்ப 250ல 100% மீதி எனக்கு எவ்வளவு இருக்கும், 150 தான் இருக்கும். 250 100 போச்சுன்னா 150 யார்கிட்ட இருக்கு, ருச்சிட்ட இருக்கு. உமேஷ் எவ்வளவு இருக்கு, 100 இருக்கு. அந்த 100 என்ன பண்றாருன்னா 20% யாருக்கு, சலகாவுக்கு. அப்ப 20% எவ்வளவு, 20 தான். அப்ப 20 வந்து என்னது, சலகாவுக்கு கொடுக்குறாரு. 35% என்னது, 35 சாக்லேட் யார் கொடுக்குறாரு, மேரி கொடுக்குறாரு. அப்ப 20 35 கொடுத்துட்டானா வெட்ட மீதி இப்ப எவ்வளவுதான் இருக்கும், உமேஷ்டா 100ல 55 போச்சு, மீதி எவ்வளவு இருக்கும், 45 தான் இருக்கும். அப்ப உமேஷ் இப்ப 45 தான் இருக்கு. இப்ப சலகாட்ட 20, மேரிட்ட ஒரு 35, ருச்சிட்ட ஒரு 150. அடுத்து என்ன பண்ற, ருச்சி தனது மீதி சாக்லேட்ல 50% உமேஷுக்கு கொடுக்குறாரு. இப்ப மீதி அவர்கிட்ட 150 தானே இருக்கு, இதுல 50% வரும் 75. அப்ப இந்த 75 யாரு கொடுக்க போறாரு, உமேஷ் கொடுக்க போறாரு.
அப்ப 75 கொடுக்குறப்ப பட் 45 ஆல்ரெடி இருக்கு. இப்போ ருச்சி ஒரு 50% கூட 75 கிடைக்குது. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு அவர்கிட்ட? 120 சாக்கு டாட்டா இருக்கும், உண்மையிஸ்டா இருக்கும். ஓகே, அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 60 கிலோமீட்டர் பர் அவர் மற்றும் 40 கிலோமீட்டர் பர் அவர் மணி வேகத்தில் ஓடும் சமம் நீளம் கொண்ட 2 ரயில்கள் ஒரே திசையில் ஓடும்போது ஒன்றை ஒன்று கடக்க 50 வினாடிகள் எடுக்கிறது எனில் அவை எதிரெதிர் திசையில் ஓடும்போது அவை ஒன்றை ஒன்று கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும்? இதுதான் கொஸ்டின். இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்ப 60 கிலோமீட்டர் பர் அவர் 40 கிலோமீட்டர். ஓகே, ஒரே திசையில போன என்ன பண்ணும்? வேகத்தை கழிக்கணும். ஓகே, அப்ப 60 40 கழிச்சவள் வரும் 20 கிலோமீட்டர் பர் அவர். ஓகே, ஃபர்ஸ்ட் தூரம் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப தூரம் கண்டுபிடிக்க என்னது? வேகம் இன்ட்டு நேரம். அப்ப வேகம் இன்ட்டு நேரம் எவ்வளோ? 50 வினாடி. அப்ப 50 வினாடி செகண்ட். அப்ப கிலோமீட்டர் பர் அவர் செகண்ட் அடிக்க முடியாது. அப்ப கிலோமீட்டர் வாரம் மாத்தணும். அப்ப 20 இன்ட்டு 5/18 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு 50 செகண்ட். இப்போ செகண்ட் கேன்சல். இப்போ அடிச்சோம்னா அடிச்சால் வரும் 10 2 20, இங்க 9 2 18. அப்போ 9 எங்க அடிக்க முடியாது, மொத்தமா பெருக்குங்க. அப்ப 25 2500/9. எனக்கு ஒரு ஜீரோக்கு அங்க ஒரு ஜீரோக்கு, அப்ப 2500/9 மீட்டர். அப்ப தூரம் வந்து எவ்வளோ? 2500/9 மீட்டர். இப்ப தூரம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி என்ன பண்ணும்? எதிரெதிர் திசையில ஒவ்வொன்றுங்கிற. அப்ப எதிரெதிர் திசையில என்ன பண்ணும்? வேகத்தை கூட்டணும். அப்ப வேகத்தை கூட்டின எவ்வளோ வரும்? 100 வந்துருமா? அப்ப நேரம் கேட்டா எனக்கு என்ன வரும்? தூரம் பை நேரம், தூரம் பை வேகம். அப்ப தூரம் எனக்கு எவ்வளோ? 2500/9. வேகம் எனக்கு எவ்வளோ? கூட்டணுமா? வேகத்தை கூட்டின எவ்வளோ? 100 கிலோமீட்டர் பர் அவர். அது மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோன்னா 5 மேல 18. ஓகேங்களா? இப்ப அடிங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, ஓரஞ்சு 5, 5 25, ஓரம் 9, 9 18. அப்ப I2 எவ்வளவு வரும்? 10. அப்ப நேரம் எனக்கு எவ்வளவு வரும்? 10 செகண்ட், அதாவது 10 நொடிகள். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இடைநிலை கண்டுபிடிச்சாங்க. இடைநிலை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஏறு வரிசை எழுதணும். ஓகே, ஏறு வரிசை எழுதுனா ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எனக்கு எது இருக்கு? 4 2 இடத்துல இருக்கு. ஓகேங்களா? 4 வந்து எனக்கு 2 இடத்துல இருக்கு. 4க்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கு? 6 இருக்கு. 6 ஒரே இடத்துல இருக்கு. 6க்கு அப்புறம் என்ன இருக்கு? 7 இருக்கு. 7க்கு அப்புறம் 8 2 இடத்துல இருக்கு. 8க்கு அப்புறம் பெரிய நம்பர் என்னது? 9 ஒரே ஒரு இடத்துல இருக்கு. 9க்கு அப்புறம் 10 இல்ல, 11 இருக்கு, 12 இருக்கு. 12க்கு அப்புறம் என்ன இருக்கு? 14 இருக்கு. ஓகே, அப்ப எல்லா நம்பர் எழுதிட்டோமா பாருங்க. 2 4 6 8 10. அங்க எத்தனை நம்பர் இருக்கு? 10 நம்பர். அப்ப ஏறு வரிசை எழுதிட்டு நடுவில் எந்த நம்பர்னு பார்ப்பேன். அப்ப நடுவில் எத்தனை நம்பர்னு பார்த்தோன்னா 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த சைடு 4 நம்பர் போயிடுச்சு, இந்த சைடு 4 நம்பர் போயிடுச்சு. நடுவில் எந்த நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருந்ததுன்னா ரெண்டுமே கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்ப 16/2 அடிச்சனைக்கு எவ்வளவு வரும்? 8. அப்ப இடைநிலை மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ? 8. நெக்ஸ்ட் பின்வரும் கோவையை சுருக்குக. ஓகேவா? 9991 இன்ட்டு 10,009. ஓகே, அப்ப இதை பாருங்க. இது என்ன பண்ணலாம்? 10,000ல இருந்து 9 கழிச்சுக்கலாமா? இங்க 10,000ல இருந்து 9 கூட்டிக்கலாமா? அப்ப a மைனஸ் பி a பிளஸ் பி என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா? அப்ப a ஸ்கொயர். அப்ப இதையும் பெருக்க போறேன். அப்ப a ஸ்கொயர் எவ்வளவு வரும்? இங்க 4 ஜீரோ இருக்கா? அப்ப திரும்ப இன்னும் 4 ஜீரோ போடுங்க. மைனஸ் 9 ஸ்கொயர் எவ்வளோ? 81. அப்ப இந்த லாஸ்ட் 2 ஜீரோ, அப்ப 81 போச்சு எவ்வளவு வரும்? 19. ஏன்னா 100ல 81 போச்சுன்னா 19. அப்ப மீதி எத்தனை ஜீரோ இருக்கு? 6 ஜீரோ இருக்கு. அப்ப 6 9 போடணும். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்னா 6 9 19 வரணும். அப்ப 6 9 19 எங்கதான் இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. இதுதான் எனக்கு சரியான ஆன்சர். இங்க வந்து பார்த்தோன்னா 5 9 தான் இருக்கு. இங்க லாஸ்ட்ல நடுவில் 1 வந்து இது வராது. இங்க ஃபுல்லா 9 ஃபுல்லா இருந்தாலும் இது எனக்கு வராது. இங்க 5 9 இருக்குன்னா இது எனக்கு வராது. ஓகே, ஆன்சர் தான் வரும். ஆப்ஷன் சி தான் எனக்கு வரும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஏபிசி மற்றும் டிஎஃப் ஆகிய 2 முக்கோணங்கள். இப்ப 2 முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். ஏ பி சி. அடுத்து அதுக்கு டிஇஎஃப் டிஇஎஃப். ஓகே, வரைஞ்சாச்சு. இப்ப ஏபியும் இஎஃப் எனக்கு சமமா இருக்கான். ஏபியும் இஎஃப் எனக்கு சமம். ஓகே, அடுத்து பிசியும் டிஎஃப் எனக்கு சமம். பிசியும்
டிஎஃப் எனக்கு சமம். ஓகே, அந்த வேறுபாடு காட்டுக்கு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு கோடு அடுத்து ரெண்டு கோடு. ஓகேவா, பிசியும் டிஎஃப்பும் அடுத்து சிஏவும் டிஇயும். ஓகேவா, சிஏவும் டிஇயும் ஓகேவா சமம். இப்போ எனக்கு எது இல்லை ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. இப்போ இப்போ இந்த ரெண்டு முக்கோணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை கொஞ்சம் ஒரு ரொட்டேஷன் பண்ண போறோம். ரொட்டேஷன் பண்ண போது டி இங்க வரப்போகுது, எஃப் இங்கிட்டு போகுது, இ இங்க போக போகுது. ஓகேங்களா, இப்போ பாருங்க, அப்போ மேலுள்ள டி என்னாச்சு இங்க வந்துருச்சு, எஃப் வந்து என்னாச்சு இங்கிட்டு போயிடுச்சு, இ வந்து இங்கிட்டு போயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா இந்த சமப்படுத்த வந்து சமமா இருக்குன்றா. ஓகேவா, இப்போ எஃப்க்கு டிக்கு என்னது ரெண்டு கோடு, அடுத்து இக்கு எஃப் கிட்ட என்னது ஒரு கோடு, அதே மாதிரி ஈவுக்கும் டி கிட்டத்தன மூணு கோடு. இப்போ இந்த ரெண்டு படத்தையும் பாருங்க, இங்கிட்டு ஒன்று கீழே ரெண்டு இந்த சைடு மூணு, கரெக்டா. இப்போ ரெண்டு படமே சமம் வந்துருச்சா. அப்போ எனக்கு எது சமம் வரும் பார்த்தீங்கன்னா ஏபிசி இஎஃப்டி. இப்போ ஏபிசி இஎஃப்டி இது மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஏபிசி அண்ட் டிஎஃப் அப்படிங்கிறது வராது. ஓகே, இதே இது இதை ஃபர்ஸ்ட் எழுதணும்னா பிசிஏ அதே மாதிரி எஃப்டிஇ. பிசிஏவே இருக்கா இல்லை, அப்போ எதுவுமே எனக்கு வராது. இப்போ அடுத்து சிஏ பார்த்தோம்னா இப்போ சிஏபி சிஏபின்னு எங்கேயுமே இல்லை, சிபிஏன்னு சொல்லலாம். திருப்பி எழுதணும்னா சிபிஏ அதே மாதிரிங்க டிஎஃப்இ. ஓகேவா, சிபிஏ டிஎஃப்இ இங்க இருக்கான் பாருங்க, எங்க இருக்கு சிபிஏ டிஎஃப்இ. ஓகேங்களா, ஒரு ஆர்டர் மாதிரி வருதுங்களா. அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, மித்த எது போட்டாலும் நமக்கு வராத மாதிரியே தான் இருக்கு. ஓகேங்களா, நீ எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணும். எந்த வயசுல கிளாக் வைஸ் போறீங்களோ ஆண்டு அதே மாதிரி எங்கேயும் போகணும். அப்பதான் சமமா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து சராசரி பேஸ் பண்ணி கொஸ்டின். ஒரு பள்ளியின் கிரிக்கெட் அணியின் 9 உறுப்பினர் எடைகள் 50, 63, எக்ஸ், 62, 64, 48, 51, 55, 48. சராசரி 56 கிலோவாக இருந்தால் எக்ஸின் மதிப்பு எவ்வளவு? ஓகேங்களா, அப்ப சராசரி ஃபார்முலா அது கூடுதல் பை எண்ணிக்கை. ஓகே, சராசரி மதிப்பு எவ்வளோ 56. கூடுதல் எண்ணிக்கை என்ன வரும், எல்லா நம்பர் 60 சரி 50, 63, எக்ஸ், 62, 64, 48, 51, 55, 48 வகுத்தல் எண்ணிக்கை எத்தனை இருக்கு மொத்தம் 9. அவங்களும் சொல்லிட்டாங்க 9. அப்ப 56 இன்ட்டு 9 என்ன பண்ணலாம் பெருக்கலாம். அப்ப 56 இன்ட்டு 9 எவ்வளவு வரும் 59, 450, 6, 9, 54. அப்ப எவ்வளவு வரும் 504. இப்ப இங்க கூட்டணும்னா 50, 63 அப்ப 113. இங்க ஒரு 62 கூட்டினா 175. இங்க 175னா 175 இங்க 235, 239. இந்த 239 இங்க ஒரு 51 கூட்டினா 240, 290. இங்க 48 இங்க ஒரு 48, 96. அப்ப இதோட 96 கூட்டினா எவ்வளவு வரும் பாருங்க, அதோட 55. ஓகே, அப்ப 11 இங்க எவ்வளவு வரும், மீது 1 10, 19, 24, மீது 2 441. அப்ப 441 பிளஸ் எக்ஸ். அப்ப இது அப்படியே கழிங்க. அப்ப 4 1 போச்சுன்னா 3, 50 44 போச்சுன்னா 6. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு வரும் 63. அப்ப எக்ஸின் மதிப்பு எவ்வளவு 63. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடவும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் வகுக்கணும். 8 வகுத்து 4 எவ்வளோ 2. அடுத்து 2 இன்ட்டு 3 எவ்வளோ 6. அப்ப 16 பிளஸ் 2 மைனஸ் 6. அப்ப ரெண்டுமே கூட்டின வரும் 18ல 6 போச்சுன்னா வரும் 12. அப்ப ஆன்சர் கரெக்ட் 12 தான் சரியானது. நெக்ஸ்ட் A:B 3:2, B:C 4:5. அப்ப A:B:C கேட்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நேர பெருக்குனா A எவ்வளோ வரும் 12 இஸ்டு கிராஸ் பெருக்குனா B 4 2 8 இஸ்டு லாஸ்ட் என்ன பெருக்குனா C எவ்வளோ வரும் 2 10. இதை சுருக்க முடியுமா, 2 அடிக்கலாம்ல 6 4 5. அப்ப ஆன்சர் வரும் 6:4:5. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க, வரக்கூடிய தேர்வு அனைத்துமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம் கிளிக் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.